ஹாய். ஹலோ கிட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இப்போது 18 வயசுக்கு மேலே தான் லைசன்ஸ் எடுக்கணும் வண்டியை ஓட்டுறதுக்கு, டூ வீலராக இருந்தாலும் காராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சில சட்ட திட்டங்கள் வரையறுக்கப்படுறதுக்கான நோக்கம். அதை பற்றி தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய பார்க்குறேன் ரோட்டில், பள்ளிக்கூடத்துக்கு அருகில், பள்ளிக்கூடங்களுக்கு 18 வயதுக்கு கீழே உள்ள மாணவர்கள் மாணவிகள் வந்து பார்த்திங்கனாக்கா தங்களுடைய டூ வீலரை ஓட்டிகிட்டு வரதை வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே சனி ஞாயிறுகள்லையும் மாணவர்களை வந்து பார்க்க முடியுது. எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து 18 வயதுக்கு கீழே உள்ளவங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த இடத்துல வண்டி ஓட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு வயது இருக்கிறதுக்கும் லைசன்ஸ் பெறுவதற்கான ஒரு வயதை வந்து அரசாங்கம் வரையறை செய்து வச்சுருக்கிறதுக்கும் பார்த்திங்கனாக்கா நிறைய காரணங்கள் இருக்கும். பெற்றவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, பேரண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பையன் வந்து இல்லை அந்த பொண்ணோ அந்த ஸ்கூட்டரை வந்து கொஞ்சம் தூரம் அந்த தெருவில் ஓட்டிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க பெரிய டிரைவர், அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, கியரை வந்து போட தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவனால் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு குரூஷியலான சுச்சுவேஷன், ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன் சாலையில் வரும்போது அவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த குறிப்பிட்ட ஏஜில் அவங்களுக்கு வராது. ஸோ இவங்களும் தடுமாறி மற்றவங்களையும் சில பேனிக்கான சுச்சுவேஷன்களுக்கு உள்ளாக்கி அடிபடுறதோ இல்லை ஆபத்தை விளைவிக்கிறதோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 18 வயதுக்கு கீழே உள்ள மாணவ மாணவிகளால் வந்து வாய்ப்புகள் அதிகம். இழப்புகள் சொல்லவே வேணாம், எந்த பக்கம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது இவங்களால் மற்ற சாலையை பயன்படுத்துகிறவங்க ஒரு பயத்திலேயே வண்டியை ஓட்ட வேண்டி இருக்கிறதும், இவங்களுக்கான பாதுகாப்பை கொடுக்குறதையுமே அவங்க செய்யும்போது தேவையில்லாத தேவையில்லாத தேக்கம் வந்து சாலைகள் நடக்கும். அப்போது காதுபட கேட்டிருக்கிறேன், அப்போ அவன் இந்த பெற்றவங்க எப்படி இந்த பிள்ளைங்களெல்லாம் எப்படி 18 வயசுக்கு முன்னாடி சாலையில் வந்து வாகனம் ஓட்ட அனுமதிக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதில் மிகப்பெரிய தவறை இழைப்பவர்கள் பெற்றோர்களாக தான் இருக்கிறாங்க. ஈவன் அந்த குழந்தைங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்தாலும் சாலைகளை கடக்கிறதுக்கான சரியான எஜுகேஷன், சரியான அணுகுமுறையை, புரிதல்களை ஏற்படுத்தாமல் நீங்கள் வண்டியை கொடுக்கறதுங்கிறது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. இன்னொன்று, உங்கள் வீட்டுக்கு அருகில் அந்த பையனோ அந்த பொண்ணோ வந்து உங்களுக்கு முன்னாடி ஓட்டுற விதமும், உங்கள் பார்வைக்கு அப்பாற்பட்டு அவங்க ஓட்டுற விதமும், அவங்களோட வேகமும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் அவங்களுடைய சகாக்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்லாம் பார்க்கும்போது ஹெல்மெட்டும் கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் வண்டியில் பயணம் பண்ணுறதெல்லாம் கண்கூட பார்க்குறோம். இதில் எல்லா பெற்றோர்ஸுக்கும் நல்லாவே தெரியும். இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பையன் ஆசைப்பட்டுட்டான், பொண்ணு ஆசைப்பட்டாங்க, அவங்க ஸ்கூலுக்கு பைக்கில் போகணும், ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு தானே, இதோ இருக்கிற அருகில் இருக்கிற இடத்துக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி தான், வீட்டை விட்டு வெளியில் டூ வீலரை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 10 மீட்டரில் கூட விபத்துக்கான காரணங்கள், விபத்துக்கான பாசிபிலிட்டிஸு நிறைய இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் சைக்கிளிலேயே நிறைய விபத்துகள் இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது. சைக்கிளை ஓட்ட தெரியாத 18 வயதுக்கு உள்ள மாணவ மாணவிகள் ரோட்டில் சாலையில் தடுமாறுறத கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அதிக பவர் உள்ள சில ஸ்கூட்டர்கள், அதுவும் அது தேவையா அப்படிங்கிறது வந்து மாணவர்களும் சிந்திச்சுக்கணும். ஏன்னா இதில் ரொம்ப முக்கியம் வேகம்.
சைக்கிளோட வேகம் பைக்கு, பைக்கோட வேகம் காரு, காரோட வேகம் ஃப்ளைட்டு, இப்படி இருக்குது. அப்போது கொஞ்சம் நமக்கான தேவையை இல்லை முன்கூட்டியே ஒரு திட்டமிடல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சாலையை வந்து நம்ம பயனுள்ளதாக்கிக்கலாம். வேகம் ஆபத்தானது, அது எல்லா இடத்துலையும் அந்த வாசகங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் இந்த 18 வயது அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்க, அந்த 18 வயதுக்கு மேற்பட்டு தான் அந்த லைசன்ஸ் எடுக்கிற உரிமையை வந்து நம்ம பெற முடியும் அப்படிங்கிறதுக்கான இது என்னென்னா, ஃபிசிக்கலாக பாடியில் ஒரு ஸ்டாமினாவும், மென்டலி இந்த சமுதாயத்துக்கு மேலே பல தரப்பட்ட சாலைகளை பயன்படுத்திய அனுபவங்களினாலும் இருந்தாலுமே லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அங்கே முறையாக பயிற்சியை கொடுத்து அங்கே சில சாலை விதிகள் எல்லாம் எப்படி பயன்படுத்தணும், சாலை விதிகளை எப்படி மதிக்கணும், மதிக்கலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த சூழல்கள் எல்லாம் வந்து டிரைவிங் ஸ்கூலில் புரிய வச்சு தான் அந்த லைசன்ஸை எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ பெற்றோராகிய நீங்கள் அந்த லைசன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ வேலைகள் பார்க்க வேண்டி இருந்திருக்கும், எப்படியாப்பட்ட ஆர்டிஓ ஆஃபீஸில் போய்கிட்டே எப்படி நின்றுருப்பீங்க, அந்த அதுக்கு உண்டான அந்த தேர்வு முறைகள் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ தெரிஞ்சுமே, இவ்வளோ வாங்கிய பிறகுமே இந்த சாலையை பயன்படுத்துகிற ஈவன் லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்களுமே வந்து பார்த்திங்கன்னாக்கா சரியான முறையில் தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால், வைலேஷன் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னா சொல்ல முடியாது. வேகத்துக்கு அவங்களுடைய வேலையை பொறுத்து, வேகத்தை பொறுத்து அவங்க எங்கே சிக்னலில் நிற்கணும், நிற்கக்கூடாது, ரெட்டு போட்டால் என்ன பண்ணணும், க்ரீன் போட்டால் என்ன பண்ணணும், ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்லாம் எந்த விதமான ஒரு சிந்தனை, சமூக அக்கறையே இல்லாமல் வந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணுறாங்க. அப்போது விபத்துக்கள்லாம் வருது. இவங்க எல்லாருமே 30 வயது 40 வயது மதிக்கக்கூடிய அதற்கு மேற்பட்டு உள்ளவங்க எல்லாருமே அனுபவசாலிகள்னே சொல்லிடலாம். இவ்வளவு அனுபவம் வாய்ந்த, இவ்வளவு காலங்களாக இந்த சாலையை பயன்படுத்தியவங்களாலேயே வந்து பார்த்திங்கன்னாக்கா சாலை விதிகளை வந்து மதிக்க முடியல. இப்போது திரும்ப வரோம், ஏன் குழந்தைகளாகிய உங்கள்கிட்ட கிட்ஸுக்கிட்டையும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் இந்த தகவல்களை சொல்லி இதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன், ரோடு சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு முறைப்படுத்தணும் அப்படின்னு ஏன் உள்ளே உங்ககிட்ட கொண்டு வராங்க? இன்றைய குழந்தைகள், மாணவர்கள், நாளைய தலைமுறையினர். அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் இந்த பெரியவங்களை பார்த்து செய்த இன்றைக்கி நடந்த பிழைகள், இன்றைக்கி ரோடெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சாலையோட விரிவாக்கம், சாலையோட வேகம், 10 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வாகனங்களின் வேகம் எல்லாமே வந்து இன்றைக்கி ரொம்ப கூடியிருக்கு. அப்போ வேகம் கூடியிருக்கு அப்படின்னு சொன்னால் விவேகமும் கூடியிருக்கணும். ஆனால் விவேகம் கம்மியாகவே வச்சுருக்கிறோம். இது சில இடங்களில் சாலை விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதுன்றது என்னுடைய கருத்து. இப்போது கண் பார்க்குற விஷயங்களை சாலையில் ரொம்ப கவனமாக கவனிங்க, கவனமாக பாருங்கள். அங்கங்கே சைன் போர்டு அப்படிங்கிற தகவல் பலகைகள்லாம் வச்சுருக்குறாங்க. எங்கே திரும்பணும், எங்கே நிற்கணும், எங்கே ஸ்பீடு பிரேக் இருக்குது அப்படிங்கிற ஒரு பொதுவான அடிப்படையான விஷயங்கள். இப்போது பள்ளி வளாகங்கக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹாரன் அடிக்காதீங்க அப்படின்ற சில சைன்ஸ் இருக்கும். ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி மருத்துவமனைகள்கிட்ட வந்து ஹாரன் பண்ணாதீங்க அப்படிங்கிற சில தகவல்கள்லாம் இருக்கும். இதெல்லாமே வந்து குழந்தைகளாக இருக்கும்போதே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் வளர 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 அதுக்கான அந்த அறிவு கூர்மையை பயன்படுத்தி தான் நம்ம இதெல்லாம் செய்யாமல் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நடைமுறை வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா கடைகளுக்கு முன்னாடி அப்படியே நடு ரோட்லேயே வண்டியை பார்க் பண்ணிட்டு போகிற குழந்தைகள், பெற்றோர்கள், பெரியவங்க, இதில் வந்து சின்ன பிள்ளைங்க பெரியவங்கலாம் சொல்லவே முடியாது. 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் எல்லாருமே செய்கிற தவறு என்னென்னா அடுத்தவங்களுக்கான வழியை பற்றி யோசிப்பதே கிடையாது. அந்த டிராஃபிக் பண்ணும்போது இதனால் மற்றவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்கும், இதனால் பள்ளிக்கூடம் வர குழந்தைங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்கும், இதனால் பள்ளி குழந்தைகளை ஏற்றி கொண்டு போயிட்டுருக்கிற ஒரு வேனுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு சமூக சிந்தனையோ சமூக அக்கறையோ இல்லாமல் அப்படியே நடு ரோட்டில் நிறுத்திட்டு அந்த கடைங்களுக்கு அப்படின்னு போய் நிற்பாங்க. அப்புறம் வர வண்டிகள் எல்லாமே ஹார்ன் அடித்த உடனே என்ன சொல்கிறதுன்னா வெக்கம் தாங்காமல் அப்படியே வெளில வந்து அந்த வண்டியை நவுத்தி வச்சுட்டு போவாங்க. இப்போ இவங்கெல்லாம் படிக்கலையா, இவங்கெல்லாம் டிவியில் பார்க்கலையா, இல்லை இவங்கெல்லாம் சமூக ஊடகத்தில் வர செய்திகள்லாம் கவனிக்கலை அப்படின்னா எல்லாமே தெரியும், எல்லாமே கவனிக்கிறாங்க. ஆனால்
சின்னதாக ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னால் வாடும் போ அப்படிங்கிற ஒரு மனநிலை. இந்த மனநிலையை வந்து மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த இன்ட்ராக்ஷனுக்கான நோக்கம். மீண்டும் சந்திப்போம்.